என்ன முடிஞ்சிச்சா? என்கிட்ட பேசுறதான் வச்சுக்காத. என்னயா உனக்கு தெரியாதா? என்னத்த காலையில என்ன வாங்கிடுவேன். திட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற யார்ட்டா வச்சுக்க சொல்லிட்டான். எது காலையில கத்துறப்ப என்ன பிரச்சனை உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னால இருந்து கேட்டுட்டு இருக்கான். என்ன கேட்டா வாயை திறந்து கல்யாணத்துக்கு முன்னால இருந்து உன்கிட்ட என்ன கேட்டேன்னு தெரியவே தெரியாதா? என்ன கேட்டா என்ன பிரச்சனை சொல்லு. 100 கேட்டேன், அப்படியே 100ஐயும் பண்ணிட்டேன். தொப்பை குறை, உடம்ப குறை, நல்லதுக்குதான், உன்னோட ஹெல்த்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். இது குறைச்சது. இது முன்னாடி எவ்வளவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸசைஸ், கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சி ஏதாவது ஒரு கையை காலை நீட்டி எக்ஸசைஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. நீ என்ன சொல்ற, உடனே லிஸ்ட் போட்டுற. அதுக்கு டயட் இருக்கணும், நட்ஸ் தான் சாப்பிடணும், முளை கட்டின பயிர் சாப்பிடணும், அது இது ஒரு லிஸ்ட் போடுற. லிஸ்ட் போட்டு எல்லாம் வாங்கிட்டு வைக்கிற. 1000 2000 3000. அது ஒரு 4 நாள் ஃபாலோ பண்றேன். 4 நாள் ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் பூச்சி பிடிச்சி போய் கிடக்கு. அப்புறம் அப்படியே அதை விட்டுற. அப்புறம் மறுபடியும் ஒரு மாசம் கண்டுக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போடுவோம், மறுபடியும் போய் வாங்குவேன், மறுபடியும் ஒரு 4 நாள் ட்ரை பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன். இதேதான் நடக்குது. ஏன் அந்த மானாவை நீ கொஞ்சம் இதெல்லாம் அந்த பாசி பயிர் வாங்கி வச்சிருக்கேன், அந்த ஊற வச்சு முளை கட்டி கொடுக்கலாம், சோறு வச்சு டப்பா டப்பா அமுக்குறிய, அதுக்கு பதிலாக இந்த காய்கறி கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம். நீ என்ன சொல்லு, நான் ஒன்னு சொல்றேன். எனக்கு அதெல்லாம் நீ என்னமோ சாலடு, சாட் மசாலான்ற, லெமன் புழிஞ்சு ஊத்துற, வெங்காயம் கட் பண்ணி போடுற, தக்காளி போடுற, அதெல்லாம் நம்மளுக்கு ரெடி பண்ண வராதுப்பா. ஏன்னா அதெல்லாம் ரெடி பண்ணதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது, எனக்கு அதெல்லாம் பண்ணவும் தெரியாது. என்ன சோறாக்க சொல்லுவியா, குழம்பு வைக்க சொல்லுவியா, பொரியல் பண்ண சொல்லுவியா, அதை நான் நல்லா பண்றேன், நல்லா செஞ்சு தருவேன். அந்த மாதிரி சட்டி சட்டியா சோறு தின்னா தொப்பை குறையாது, தொப்பை பெருசாதான் வரும். கொஞ்சமா டப்பாவில சோறு போய் சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு குறையாதா? இப்ப ஜிம்முக்குலாம் போய் எக்ஸசைஸ் பண்றாங்கல்ல, அது பண்ணா உடம்பு குறையாதா? அது சும்மாவே உட்கார்ந்துருக்கோம். உங்களுக்கு நம்ம தான் வேலை செய்யறோம். அப்புறம் உனக்கு தான் நீ ஜிம்முக்கெல்லாம் போகணும், நீ சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்க போற. அதுக்கு எனக்கு என்ன தொப்பையா இருக்கு? தொப்பை இருக்கா இல்லையான்னு தெரியல. உடம்புல வேலையே செய்யாம இருந்தா வேலை செய்யணும், வேலை செய்ய முடியாம ஜிம்முக்கு போகணும். வேர்வை வந்திருக்கு அவனுக்கு. கடைசியா எப்ப வேர்வை வந்துச்சு? அதெல்லாம் வேர்வெல்லாம் வந்துச்சு கடைசியா டான்ஸ் ஆடினப்ப வந்துச்சு. எல்லாம் டெய்லி வேர்க்குது. ஓ, நீ ஏசி ரூம்ல தான் வேலை பாக்குற. அப்புறம் என்ன? அதுதான் ஏசி ரூம்ல வேலை பார்த்து வேர்வை வருதுன்னா இப்ப வேலை உடல் உழைப்பு இருக்குன்னு அர்த்தம். உடல் உழைப்பு இருக்குன்ற அப்படியே குறைய மாட்டேங்குது. என்னடா பெரிய தலைவலியா போச்சு. இதோட எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு இருக்கும், என் பிள்ளைக்கும் இருக்கும். உங்களுக்கு வம்சாவளியா வருது, பரம்பரை பரம்பரையா வருதுன்னு சொல்லி காலையிலாம் ஆரம்பிக்கல. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பழைய பஞ்சாங்கம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் சொன்னதை செஞ்சுட்டா நான் ஏன் உனக்கிட்ட போறேன் கேட்க போறேன்? ஏய், செய்ய கூட வேணாண்டா. நான் சொன்னதுக்காண்டி ஏதாவது ஒரு பாலாச்சும் பண்ணலாம். நடிப்பாங்கல்ல சும்மா உடம்பு குறைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். என் மனசு ஆறதுக்காச்சும் பண்ண சொல்லேன்டா. அது என்ன குடுத்துட்ட அப்படியே சிரிப்பு? நீ அப்படியே சமாளிக்காத. கேட்கறதுக்கு வர சொல்லுமால. இரு, நீ என்ன சொல்ற? இந்த ஒரு விஷயத்த மறந்து போயிட்டேன். நிக்க முடியல, உடம்பு வெயிட்டே என்னால நிக்க முடியல, புது ஷூ வாங்கணும், இந்த ஷூ துதிக்கால வலிக்குது அப்படின்னு ஒரு 4 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா புது ஷூ வர வாங்கிக்கிறேன். வாங்கி எல்லாம் வாங்கி 3 மாசம் 4 மாசம் 3 மாசம் 4 மாசம். நீ நடிக்கிற சிரிக்கிறது பத்தியா? போட்டணும்யா, அப்பனுக்கு மொழக்கு 2 பேரும் சேர்த்து விடுவோம் சொல்லிட்டேன். அங்க பாரு கைய பாரு எப்படி வருதுன்னு. எல்லாம் ஒன்ட்ட கத்துக்கிட்டாதான்.
நீ என்ன இப்படி பேசுறல அதை பார்த்தா அவளும் அப்படி செய்யறான். அம்மா அப்படிலாம் சொல்லலாமா? நல்லா இப்படி நல்லா எப்படி அடிச்சு விட்டா ஐஸ் வைப்பாங்களா அந்த மாதிரி. இனிமே ஷூன்னு ஏதாவது வாங்கு, கொண்டு எடுத்துருவான் நீ. அப்ப நான் எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்லு, இல்லன்னா நான் கூட சேர்ந்து டான்ஸ் ஆச்சும் ஆடு, உடம்பாச்சும் குறையும். பண்றியா? அப்ப இப்பயே ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு டேய், ஆனா இந்த பாத்ரூம் போறது நீ மட்டும்தான் இப்படியா, இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதானான்னு சத்தியமா எனக்கு புரியலடா. அது என்னடா பாத்ரூமுக்கு ஒரு போனெல்லாம் ஒன்று தூக்கிட்டு போயிடுற, 1 மணி நேரம் உக்காந்துருக்க, வரையே மாட்டேங்கிற, ஒரு தண்ணி சவுண்டு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, அமைதியா இருக்கு. ஃபோன் எடுத்துட்டு போனா ஃபோன்ல ஏதாவது பார்ப்பேன், ஃபோன் சவுண்டாவது வரணும், வீடியோ சவுண்டு ஏதாவது, அதுவும் வர மாட்டேங்குது. வெளில வந்ததுக்கு அப்புறம் கேட்டா சும்மா நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற. நியூஸ் பார்க்கறதுக்கு எவனாவது பாத்ரூம்ல போய் உட்காருவானாடா? கடவுளே, முதல்ல நீ எக்ஸசைஸ் பண்றியோ இல்லையோ, தொப்பையை குறைக்கிறியோ இல்லையோ, இந்த பாத்ரூமுக்கு போய் 1 மணி நேரம் உட்காந்துருக்க பாரு, அந்த பழக்கத்தை தயவு செய்து மாத்து. அதுவே போதும் எனக்கு. சே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்பெல்லாம் வந்து வாக்கிதோ தெரியல. அப்புறம் நான் போய் 1 மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்துக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அப்புறம் என்ன அதுல மெசேஜ் இது போஸ்ட் தான் இருக்கும், அதான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பாத்ரூம்ல போய் உட்காந்து தான் படிக்கணுமாடா? கிருமிடா, நோயிடா, போன்லயே எல்லாம் வந்து ஒட்டிக்கும்டா. ஐயோ, தாங்க முடியாம அங்கேயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னா அதுவும் விட மாட்டாங்க. என்னது? ஐயோ விடு. ஆமா, அப்ப அப்படியே டார்ச்சர் பண்ணி அப்படியே கொண்டுட்டாங்க, சாவடிச்சுட்டாங்க. எல்லா பொண்டாட்டிகளும் இப்படிதான் தொணன்னு சொல்ல ஏதாவது நசன்னு தொணன்னு சொல்லதான் செய்வாங்க. அவங்க சொல்றத நிப்பாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையவே நீ வெறுத்துருவ. முன்னாடி இப்ப சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரியே இருடி தெய்வமே, இந்த மாதிரி அமைதியா இருக்காங்க அப்படின்னு காலில் இந்த மாதிரி கட்டிவிட்டு நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடு. நான் இங்க உட்காந்துருக்கேன், கண்ணை காசிக்கிட்டு மூளையில உட்காந்துட்டு போயிடு. ஒரு ஃபோன் கூட பண்ணாத, ஒரு மெசேஜ் கூட பண்ணாத. செத்துட்டாளா, இருக்காளா, சோறு தின்னாளா, ஒண்ணு கேட்காத, அப்படியே நீ பாட்டுக்கு இரு. சரி, இந்த விஷயங்கள்லாம் எப்பதான் மாத்திக்க போறியோ தெரியல கணேஷ். ஒரு சண்டைன்னு ஒண்ணு போட்டா ஆபீஸ்க்கு போனா அப்பதான் நீ அதிகமா கேர் எடுக்கணும்.